முன்னாள் தலைவர் எம்எல்ஏஸ் மாநில தலைவர் இந்தியாவின் தங்கமங்கை காசிமா, 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 தமிழகத்தின் தங்கமங்கை காசிமா, வடசங்கியின் தங்கமங்கை காசிமா, புது ஒன்றையப்பேட்டையின் தங்கமங்கை காசிமா, நமது தங்கமங்கை காசிமா, நமது தங்கமங்கை காசிமா, நமது தங்கமங்கை காசிமா. Indian National Congress, Indian National Congress, Indian National Congress. Ragatalandi Sonia Gandhi, Ragatalandi Sonia Gandhi. Angamal Kasima, Angamal Kasima, Angamal Kasima. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் தங்கமங்கைக்கு எப்படி ஆக்கமும் ஊக்கமும் அளித்தது அவருடைய தந்தையோ, அதே போல் இங்கே வருகின்ற நம்முடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பல முயற்சிகள் செய்து பல சாதனைகள் செய்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்று நம்முடைய தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற காசிமா அவர்களை பாராட்டி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஏற்று நம்முடைய அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் திரு எம்.எஸ். திரவியம் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆர்.கே. நகர் சையத் அவர்களை, திரு டி.வி. துரைராஜ் அவர்களை, திரு சுரேஷ்குமார் அவர்களை, திருவொற்றியூர் திரு சுகுமாரன் அவர்களை, திரு வீரபாபு அவர்களை, வீராரெட்டி அவர்களை, வால்டாக்ஸ் ரோட் ரமேஷ் அவர்களை, ஜே காலனி சிவா அவர்களை, நஜ்மா ஷெரீப் அவர்களை, சக்தி நாகேந்திரன் அவர்களை, திரு லோகநாதன் அவர்களை, ஹரீஸ்வர் அவர்களை, ஆறுமுகம் அவர்களை, அரவிந்த் ஆறுமுகம் அவர்களை, எண்ணூர் குணசீலன் அவர்களை, திருவொற்றியூர் ராஜா கலையரசன் அவர்களை, பத்மநாபன் அவர்களை, திரு என்.வி. ஜெயராமன் அவர்களை, பி.எஸ். தேசிமணி அவர்களை, பாஸ்கர் அவர்களை, எம்பிரான் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் சுர்ணா சேதுராமன் அவர்களை, வழக்கறிஞர் சி.பி. குமார் அவர்களை, திரு பொன்னுரங்கம் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு திருவொற்றியூர் சுகுமார் அவர்களை, மற்ற நம்முடைய இயக்கத்தை சார்ந்த தலைவர் பெருமக்களை, பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களை, அன்பு சகோதரி காசிமா அவர்கள் சிஎம்சிசி பள்ளியில கடந்த 13 வருடங்களாக பயின்று இதில் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனை 14 தேசிய சாம்பியன்களும் 25 மாநில சாம்பியன்களும் பெற்றுள்ளார். நம்முடைய அன்பு சகோதரி காசிமா அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கு புகழ் சேர்த்த தங்க மங்கையாக இங்கு அமர்ந்திருக்கிறார். இந்த தேசம் பெருமைப்படுகிறது, இந்த நாடு பெருமைப்படுகிறது. உலக அளவில் அமெரிக்கா சென்று இப்படிப்பட்ட போட்டியில் கலந்து கொண்டு உலகத்தில் உள்ள அனைவரும் தேர்ச்சி பெற்ற பயிற்சி பெற்ற வீரர்களுடன் மோதி தங்கப்பதக்கத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அவர் எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே அந்த குழந்தை அங்கே சென்று அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார்.
இப்படிப்பட்ட வீரர்களை ஊக்குவித்தால்தான் இந்தியா வல்லரசு நாடுகளுக்கு இணையாக போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கங்களை பெற முடியும். தொலைக்காட்சியில பார்க்கும் பொழுது அதிக தங்கங்களை சீனா நாடு பெறுகிறது, அமெரிக்கா பெறுகிறது, ரஷ்யா பெறுகிறது என்று பார்க்கும் பொழுது ஏன் அவர்களுக்கு நிகரான வீரர்கள் நம்மிடம் இல்லையா என்ற கேள்வி எழும். ஆனால் வீரர்களுக்கு வாய்ப்பளிப்பதில்லை. இப்படிப்பட்ட உண்மையான வீரர்கள் எங்கே ஒரு நகரத்திலே ஒரு பகுதியில சாதாரணமாக வளர்ந்து எந்தவித அரவணைப்பும் இல்லாமல் இவ்வளவு தூரத்திற்கு வளர்ந்து வந்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்திருந்தால் எவ்வளவு பெரிய இடத்தை அவர்கள் தொடுவார்கள், சிகரத்தை தொடுவார்கள் என்பதற்கு காசிமா ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். அவரை மீண்டும் நாம் வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறோம். உலகளவில் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனையாளரை நாம் வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். நேற்றைய தினம் நான் சென்னை விமான நிலையத்தில் வரும்பொழுது அன்பு சகோதரர் திரவியம் வந்து நீங்கள் இதில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏறக்குறைய 7 நாட்கள் நான் சென்னையிலே இல்லை. மும்பை தேர்தல் பிரச்சாரம், நாக்பூர், ஜார்க்கண்ட் இதையெல்லாம் சுற்றிவிட்டு திருவனந்தபுரத்தில் ஒரு நாள், கன்னியாகுமரியில் ஒரு நாள் சுற்றுப்பயணம், திருநெல்வேலியில் ஒரு நாள் சுற்றுப்பயணம், தென்காசி அதையெல்லாம் முடித்துக் கொண்டு நேற்று உலக மீனவர் தின மாநாட்டில் நாகர்கோவிலில் கலந்து கொண்டு இரவு புறப்பட்டு வரும்பொழுது 4-5 முறை செய்தி அனுப்பியிருந்தார், அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று. இது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு பணிகள் இருந்தாலும் இதில் நான் சரியான நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். காலையில் எழுந்து தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் இன்று வந்திருந்தார். அவரோடு 1 மணி நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொகுதியில் உள்ளவரை பார்த்துவிட்டு 3 மணிக்கு அதானி அமெரிக்க நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை விலக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு. ஒரு வாரம் ஊரில் இல்லாததால் நம்முடைய தோழர்களை சந்தித்து விட்டு இங்கு வருவதற்கு தாமதம் ஏற்பட்டது. தாமதமாக வந்தாலும் அன்பு சகோதரி காசிமா அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம். இந்த உயரம் மட்டுமில்லை, இன்னும் அவருடைய உயரம் மேலே மேலே உயர வேண்டிய கடமை, சிகரத்தை தொடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சிகரத்தை தொட்ட எங்களுடைய தங்கம் மங்கைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஒரு நிமிஷம். இப்பொழுது நம்முடைய தங்கம் மங்கனுடைய தந்தையார் மகபூப் பாஷா அவர்கள் இப்பொழுது இங்கே நம்முடைய மாநில தலைவர் செல்வப்பிறந்த அவர்களுக்கு சாலை வைத்து மரியாதை செய்வார்கள். அதே போல நம்முடைய தங்கமங்கை அவர்களுக்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக 1 லட்சம் ரூபாய் இந்த மேடையிலே அவருடைய வளர்ச்சிக்காக அளிக்கின்றோம். அவர்களுக்கு